நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறேன். சைத்தானுக்கு எப்பயும் 2 போராட்டம் இருக்கும். ரெண்டும் அவனுக்கு லாபம்தான். ஒன்று என்ன செய்யா, நீங்க வந்து பாவம் செய்து கொண்டே இருப்பீர்கள், தௌபாவும் செய்து கொண்டிருப்பீர்கள். இப்ப சைத்தான் வருவான். அல்லாவை நீ என்ன நினைச்சிருக்க? அல்லாவுடைய கண்ணியம் என்ன? அல்லாவுடைய அந்தஸ்து என்ன? ஒன்றில் பாவத்தை விடு அல்லது தௌபாவை விடு. 2ல விடு. இன்றைக்கு ஒரே பாவமும் செய்து தௌபாவும் செய்த பாவமும் செய், தௌபா செய். அப்படின்னா அல்லாவை நீ என்ன நினைக்கிற? அல்லாவுடைய கண்ணியம் என்ன? ஒன்றில் தௌபாவை விட்டு அல்லது என்ன செஞ்ச பாவத்தை விட்டு. நம்ம யோசிக்கிறோம், பாவம்தான். நம்ம ஒரு தௌபா விடுறதுதான் லேசா. அடிக்கடி தௌபா செஞ்சிருக்கிறது, தௌபா விட்டுறது, அப்புறம் தொடர்ந்து பாவம் செஞ்சிட்டு இருக்கிறது. இப்ப நினைச்சு பாருங்க, சைத்தான் தௌபாவை விட வைத்தது அவனுக்கு மிகப்பெரிய வழிமுறை. மிகப்பெரிய என்ன, அதாவது சந்தோஷம். அதனாலதான் இமாம் ஹசன் அல் பஸ்ரி ரஹிமல்லா சொல்றார், அல்லாஹு தாலா ஒருத்தருக்கு பாவம் மன்னிப்பு தேடக்கூடிய உணர்வை கொடுக்கிறான் என்றால் இறைவன் அவரை மன்னிக்க விரும்புகிறான் அர்த்தம். இறைவன் அவரை மன்னிக்க விரும்புகிறார் என்று அர்த்தம். தௌபாவுடைய உணர்வு அல்லாஹ் கொடுக்கிறானே, மீள்றதுக்கான உணர்வு கொடுக்கிறானே. அதனால ஒரு மூமின் எந்த நிமிடமும் தௌபா என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. ரைட், இது 3வது அம்சம். 4வது விடயம் என்னவென்றால், அல்லாஹு தாலாவுக்கு இந்த அதாவது அடுத்தடுத்த தரமான பாவங்கள் இருக்குதே, இதிலெல்லாம் அல்லாஹு தாலாவுக்குன்னு சில நீதிகள் உண்டு. அல்லாஹு தாலா பாவங்கள் என்பது இறைவனிடத்தில் சொல்லப்பட்டதுதான் தரம். ஷிர்க்குக்கு என்ன தரம், விபச்சாரத்துக்கு என்ன தரம், அதேபோல களவுக்கு என்ன தரம், கோள் சொல்லுதல், புறம் சொல்லுதல், கொலை, இதுக்கெல்லாம் தரம். எது எங்களுக்கு தண்டனை, எது பாரதூரம் சொல்லப்பட்டிருக்குதோ அது. ஆளுக்கால் வித்தியாசம் இல்ல, எல்லாருக்கும் அதே பாவம் அதே தண்டனை. அதுதான், அதுல மாற்றமில்லை. நன்மைகள்ல அதுதான். நன்மைகள்ல சிறந்த நன்மை எது என்று கேட்டோம்னா, நம்ம வந்து டைமுக்கு தொழுறது, முதல் வகத்துல தொழுறது. அதுபோல தஹஜ்ஜத்துடைய நேரத்துல எழும்பி தொழுவது சுன்னத்துகள்ல அல்லாவுக்கு என்ன மிகவும் விருப்பமானது. தர்மங்கள்ல போதுமான நிலையில, அதாவது ஒருவருக்கு வறுமையை பயந்து கொண்டு போதுமான நிலையை அஞ்சிக் கொண்டு ஒருவர் தர்மம் செய்கிறார், அது சிறந்தது என்று சொல்லப்படுறதுதான் நன்மைகள்ல சிறந்தது. ஆனால் அல்லாஹு தாலா கூலி கொடுக்கிற நேரத்துல இதை வைத்தும் கூலி கொடுப்பான், நபரை வைத்தும் அல்லாஹு தாலா கூலியை கொடுப்பான். பாருங்க, நன்மைகளை வைத்தும் கூலியை கொடுப்பான், நபரை வைத்தும் கூலியை கொடுப்பான். முதல் அடிப்படை என்னென்ன பாவத்துக்கு என்னென்ன தண்டனை சொல்லப்படுதோ அந்த பாவம்தான், அந்த வீரியம்தான். என்னென்ன நன்மைகளுக்கு அமல்களுக்கு என்னென்ன நன்மை சொல்லப்படுதோ அதுதான். ஆனா ஆளுக்கேற்ப கூலிகளை அல்லாஹு தாலா மாற்றுவான். அது என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் அவருக்கு நோன்பு பிடிக்கிறது லேசா இருக்கு, நோன்பு பிடிக்கிறது லேசா இருக்கு. அப்ப நான் பாவத்தை உதாரணம் சொல்றதுக்கு முன்னால நோன்பு பிடிக்கிறது லேசா இருக்கு. தொழுறது என்றால் அவர் 5 நேரம் தொழுவாரு, வித்துரு தொழுவார். அதுக்கு மேல அவரால என்ன, அதாவது போகுதில்ல, வேற வேற சுன்னத்துகள் வருது. ஆனா நோன்பு என்றென்றால் ஈஸியா அவருக்கு என்ன செய்யல இருக்குது, பிடிக்க இயலுமா இருக்கிறது. இவர் என்ன செய்யறாருன்னா, அல்லாஹ் அவருக்கு எதை லேசுபடுத்திக்கிறானோ அதை மற்றவர்களை விட கூடுதலா செய்யறார். திங்கள் நோன்பு பிடிக்கிறார், பூதன் பிடிக்கிறார், இப்படி நிறைய நோன்பு பிடிக்கிறார். சரியா? அதனாலதான் இமாம் இப்னு தைமியா ரஹிமல்லா சொல்றாரு, தொழுகை சிறந்ததாக இருந்தாலும் இவருக்கு நோன்பு சிறந்தது. யாருக்கு? இந்த நபருக்கு இருக்குதே நோன்பு சிறந்தது. அல்லாஹு தாலா அதுல அவருக்கு என்ன செஞ்சுக்கிறான், லேசு கொடுத்துக்கிறான். சுன்னத்து தொழுகைகளை விடுவதில் அல்லாஹு தாலா கோபப்படுறதில்ல. ஆனால் அதுல அல்லாஹு தாலா குற்றம் பிடிக்கக்கூடிய நிலைக்கு இவர் போவாராக இருந்தால் அதைவிட குற்றம் பிடிக்கக்கூடிய நிலைமை எதுக்கு வரும்? இவருடைய விஷயத்துல நோன்புக்கு வரும். காரணம், அல்லாஹ் நோன்புக்கான வாய்ப்புகளை இவருக்கு என்ன செஞ்சிருக்கிறான், அதிகமாக கொடுத்திருக்கிறான். சிலருக்கு அல்லாஹு தாலா வந்து அறிவை தேடி அறிவை படிச்சு அறிவை பரத்துறதுல இன்ட்ரெஸ்ட் கொடுத்திருக்க மாட்டான். புத்தகத்தை ஏதாவது ஒன்று குரானை விரிச்சாலே என்ன செஞ்சிரும், தூங்கி அவர் தூங்கினது அவருக்கு தெரியாது, குரானை எடுத்து வச்சதும் தெரியாது. இப்படி இருக்கும். ஆனா குரான் ஓதுறாரு, ஒரு பக்கம் 2 பக்கம் 3 பக்கம் ஓதுறார். அந்த 2 பக்கம் 3 பக்கம் குரான் ஓதிட்டு அவரால் அதுக்கு அடுத்த பக்கம் என்ன செய்யலா, தாண்டலாமா? ஆனா முயற்சி எடுக்கிறார். பொடுபோக்கால சொல்லல, நான் சொல்ற முயற்சி எடுக்கிறவங்கள சொல்றேன். இத வச்சு அப்ப நம்மளால முடியலன்னு பொடுபோக்கால சொல்லல. உண்மையிலே முயற்சி எடுக்கிறார், உண்மையிலே ஓதுறார், 4 பக்கம் தாண்ட இல்ல. ஆனா இதே நபர் மார்க்க விஷயங்களை ஈடுபடுவதில் மார்க்கத்தை பரத்துற விஷயம் என்று வந்து அப்படி மும்முரமா முன்னால நின்னு என்ன செய்யறாரு. இவருக்கு இதுல போராட்டத்துல பெரும் நன்மை உண்டு. ஆனால் இது அவருக்கு மிகவும் சிறப்புக்குரியது எது? அவருடைய விஷயத்துல குரான் ஓதுவது, தாவா செய்வது என்பதை எடுத்து பார்த்தீங்கன்னா, குரான் ஓதுவது உயர்ந்த தரம். திக்ரு வல திக்ருல்லாஹி அக்பர், அல்லாவுடைய திக்ரு அக்பர் எப்பையும். ஆனா இவர்ல அந்த போராட்டம் போதும். இவர் எதுல கூடுதலா கவனம் எடுக்கா, எது அவருக்கு லேசு கொடுத்தப்பட்டிருக்கோ அதுல கவனம் எடுக்கணும். சிலருக்கு மன்னிச்சு விடுறதும் விட்டு கொடுக்கறதும் அல்லாஹ் மிச்சம் லேசா கொடுத்திருப்பான். ஆனா ஒன்றுல உறுதியாக்குறது போராட்டமாக இருக்கும். அல்லாஹ் இதுல இவருக்கு நிறைய நன்மை என்ன செய்வான், எழுதுவான். அதுல அவர் கூடுதல் கவனம் செலுத்தணும். அவர் என்ன செய்யக்கூடாதென்றால் தொழுகையில போராடணும், மத்த விஷயங்கள்ல போராடணும். ஆனா இத நிறைய டபுள் மடங்காக மற்றவர்களை விட என்ன செய்ய வேண்டும். ஃபுதைல் ரஹிமல்லா ஒரு கடிதம் எழுதுறார். யாருக்கு? மாலிக்கு அனசுக்கு. ஃபுதைல் வந்து ஆபிது ஹரமைன், மக்கா மதீனாவுடைய இபாதத்தாளி. தொழுறது வணங்குறது இப்படியே இருக்கிறார். இபாதத்துனா நம்மோட இபாதத்தா? அதெல்லாம் உச்சகட்ட இபாதத். அப்படி ஒரு இபாதத்தா அவரு. இமாம் மாலிக் அன்றைக்கு மதீனால பிரபல்யமானவர்.
அதால அவருக்கு விஷயம் சொல்றார். நீங்களும் என்ன அறிவு பரப்புல இருக்காம கொஞ்சம் கூடுதலான இபாதத்துகள்ல இருங்க. இமாம் மாலிக் இந்த காலத்துல ஆபிதுகள்ல முதலாவது நபர் என்று சொல்லலாம். அந்த அளவு இபாதத் அவருக்கு எழுதுறாரு. இமாம் மாலிக் சொல்றாரு, அல்லாஹு தாலா உங்களை இபாதத்தால சிரமப்படுத்திக்கிறான். என்ன இந்த இலுமுக்கு என்ன செஞ்சுக்கிறான், சிறப்படுத்திக்கிறான். அதனால உங்களுடைய விஷயத்துல நீங்க என்ன செய்யணும், அதுல ஆர்வமா இருக்கணும். அதைவிட எந்த வகையிலும் என்னுடைய வேலையும் எந்த வகையிலும் குறைந்ததில்லை. இதைவிட அதுவும் என்னது குறைந்ததில்லை. உங்களுக்கு அது சிறப்பு, எனக்கு என்ன இது சிறப்பு. எனக்கு எது லேசுபடுத்தப்பட்டிருக்கு? ரசூலான ஹதீஸை தேடி அந்த ஹதீஸ்கள்ல சரியானதை மக்களுக்கு கொண்டு போய் எத்தி வைக்கிறது எனக்கு என்ன செஞ்சிருக்கு? லேசுபடுத்தப்பட்டிருக்கு. அதனால அது எனக்கு சிறப்பு அப்படின்னு சொல்றதை என்ன செய்றோம், பார்க்கிறோம். எனவே இது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். அல்லாஹு தாலா ஒரு மனிதனுக்கு கொடுத்த இயல்பு, ஒரு மனிதனுக்கு கிடைத்த விளக்கம், அதற்கேற்ப நன்மைகளையும் என்ன செய்றான், இறைவன் கொடுக்கிறான். உங்களுக்கு எது லேசுபடுத்தப்பட்டிருக்கிறதோ அதுல நீங்க எவ்வளவு வேகமாக இருக்கிறீங்கன்றத அல்லாஹ் பார்க்கறான். ஆனா நீங்க அதுல பொடுபோக்காக இருந்தீங்கன்னா மற்றவர்களை விட உங்களுக்கு குற்றம் அதிகம். காரணம், உங்களுக்கு அது லேசுபடுத்தப்பட்டிருக்குது, உங்களுக்கு அதுல அறிவும் தரப்பட்டிருக்குது. ஆனா நீங்க அதுல என்ன செய்றீங்க? அதாவது மிக தூரமான நிலைமையில் நீங்க என்ன செய்கிறீர்கள், நடந்து கொண்டிருக்கிறீர்கள். அதனாலதான் அறிஞர்கள் சொல்றாங்க, அவர்களுக்கு நாம் கொடுத்ததிலே அவர்கள் செலவழிப்பார்கள் என்பது பொருளாதாரம் மட்டுமல்ல. அவர்களுக்கு எதெல்லாம் அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறான் ஆற்றல், அதுல அவங்க என்ன செய்வாங்க, செலவழிப்பார்கள். அப்படின்னா அதுல அவர்கள் தங்களது பங்கை என்ன செய்வாங்க, கொடுத்து கொண்டே இருப்பார்கள். பொருளாதாரமாய் இருக்கலாம், இபாதத்தாய் இருக்கலாம், தாவாவாய் இருக்கலாம், இமாமா இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதில் அவர்கள் செலவு செய்வார்கள். இதேதான் பாவத்துக்கு. பாவங்கள் எல்லாத்துக்கும் ஒரே தண்டனை என்ன, பாவத்துக்கு இன்ன தண்டை என்று சொல்லப்பட்டாலும் இது பாவம் என்று செய்யக்கூடிய சூழல் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்ல. சிலருக்கு பாவத்தை தவிர்க்கக்கூடிய சூழலில் இருந்தும் அந்த பாவத்தை செய்வாங்க. சிலர் பாவத்தில் விழக்கூடிய சூழல்ல இருந்து கூட அந்த பாவத்தை என்ன செய்வார்கள், விழுவார்கள். சிலருக்கு அவர்களுடைய சூழல், நிர்பந்தம், தொழில், அவைகளெல்லாம் அதை கொண்டு போய் அங்கே என்ன செஞ்சிரும், தள்ளிரும். சிலருக்கு அந்த வாய்ப்பே என்ன செய்யாது, இருக்காது. இவரா போய் என்ன செய்வாரு, அதுல விடுவாரு. சிலருக்கு அது பாவம் என்ற அறிவு சாதாரண பாவம்னு நினைச்சிருப்பாங்க. சிலர் அதே பாவத்தை பயங்கரமான பாவமா என்ன செஞ்சிருப்பாங்க, நினைத்திருப்பார்கள். இதற்கேற்ப அவரவர்கள் விஷயத்துல தண்டனை என்ன செய்யும், மாறும். இல்லையென்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச தவறையும் நம்ம இந்த உலகத்துல இங்க செய்யற தவறையும் ஒப்பிட்டு பாருங்க பாப்போம். அந்த ஒரு மரத்தை நெருங்கினது. நம்மளோட பாசையில நம்ம சொல்லி பார்த்தா மரத்தினை இங்க மரத்தை முழு மரத்தோட எடுத்துட்டு போற பாட்டி எல்லாம் இருக்குது. விளங்கிட்டா? தோட்டத்தை காலி பண்ற பாட்டி இருக்குது. சரியா? நிலத்தை காலி பண்ற பாட்டி இருக்குது. அந்த குரூப்ல நல்லாதானே இருக்குது. விளங்கிட்டா? அந்த குரூப்ல நல்லா வாழ்ந்துட்டு சிலவங்க சில ஊர்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பள்ளி தலைவரா இருக்கிற அந்த குரூப். விளங்கிட்டா? அவ்வளவு அநியாயத்தை பண்ணிட்டு அவர்தான் முன்சபை, அவர்தான் தலைவர், அவர்தான் செயலாளர், அவர்தான் பொருளாளர் என்ற லெவலுக்கு என்ன செய்யறாங்க, எந்திக்கிட்டாங்க. பெரும்பாலான இடங்கள்ல பார்த்தீங்கன்னா வட்டி அத்து இது இருக்கிற சுரண்டிக்கிறவங்கெல்லாம் முக்கிய இடங்கள்ல என்ன செஞ்சிடறாங்க, இருந்து கொண்டிருக்கிறாங்க. இங்க எப்படி இந்த குரூப் எல்லாம் வருதுன்னு நினைக்கக்கூடிய அமைப்புல இருக்குது. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மரத்தை நெருங்கினான். அல்லாஹ் அவருக்கு கொடுத்த தண்டனை உலகத்துல யாருக்கும் என்ன இயலாது. அப்படி தண்டனை இதுக்கு புற இயலாது. முழு அவருடைய பரம்பரைக்கு அந்த தண்டனை என்ன செய்யுது, பங்கிடப்படுற அமைப்புல. என்ன மூசா அலைஹிஸ்ஸலாமே கேட்கிறாரு, நீங்க செஞ்ச பாவத்தால தானே நாங்க என்ன செய்யறது, இந்த உலகத்துக்கு வந்தோம் என்று சொல்லி. அப்ப அதனால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செய்ததுனால இந்த இடத்திலிருந்து இந்த உலகத்துக்கு என்ன செய்கிறோம், நம்ம அனுப்பப்படுகிறோம். நினைச்சு பாருங்க, இந்த தவறு அந்த தவறு ஒப்பிட்டா. ஆனா ஆதமுக்கு அவசரமாக தண்டனை வந்தது. ஏனென்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அறிவாலும் ஆற்றலாலும் சூழ்நிலையாலும் அவருக்கு எல்லா விதமும் கொடுக்கப்பட்டிருந்தது. தவறு செய்வதுக்கு ஒரே ஒரு தடைதான். எங்களுக்கு இங்க மண்ணியாத்து ஒரு கடைகள் 1000 இருக்கு. அங்க அவருக்கு ஒரே ஒரு தடைதான். சைத்தானை டார்கெட்டும் அந்த மரம்தான். விளங்கிட்டா? அந்த மரத்தை நெருங்க வேணாம் என்றது ஆதலா. இப்லீஸை, சைத்தானையும் நேர கண்டவர். இப்லீஸ் சைத்தானையும் நேர கண்டவர். தனக்கு நிராகரிச்சதை அல்லாவுக்கு முன்னால கண்டவர் யாரு? இந்த இப்லீஸ் தன்னை மறுத்து தன்னை அவமானப்படுத்துவதற்கு உரியவன் என்ற விரோதத்தை நேரடியா கண்டவர். இப்லீசுடைய விரோதமும் சைத்தானுடைய விரோதத்தை நம்ம அல்லாஹ் சொல்லி ரசூல் அல்லாஹ் சொல்லி விளங்கிக் கொள்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நேரடியா கண்டாரு. விரோதம் மட்டுமல்ல, அவருடைய கௌரவத்தை அவன் பாவிக்க வைக்கிறான். அவரை களிமண்ணால படைச்சிக்கிறார். அந்த இப்லீஸ் உபதேசத்தை ஏத்துக்கிறார். ஆதமுடைய அறிவும் தகுதி என்று எடுத்து பார்த்தீங்கன்னா சொன்னா ஒரு உயர்ந்த நிலை. இதெல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எங்களுடைய தந்தை, முதல் நபி. அவருடைய அந்தஸ்து வேற. இந்த இடத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய தண்டனை மிக வேகமாக என்ன செய்யுது, இருக்குது. அதனால மார்க்க அறிவும் ஒரு விஷயத்தை பற்றிய அறிவும் அதை தவிர்ப்பதற்கான நிறைய சூழ்நிலையும் அதனுடைய விளக்கமும் எங்களிட்ட இருந்து அந்த பாவத்தை செய்யாமல் இருந்தால் அந்த தண்டனை அவருக்கு என்ன செஞ்சிரும், மிக வேகமாக வந்துரும். அதைவிட கூடுதலான ஒரு பாவத்தை ஒருத்தர் செஞ்சிட்டு இருப்பாரு. அவருக்கு பின்ன நிறைய பேர் கேட்கிறாங்க, முஸ்லிம்களுக்கு ஏன் இவ்வளவு பெரிய சோதனை? உனக்கு அவ்வளவு விளக்கத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான், அவளுக்கு அல்லாஹ் கொடுக்கல.
அவன் குஃபுர்ல இருக்கிறான். அவனுக்கு அல்லாஹ்னா என்ன, தூதர் என்றா என்ன, பாவம் என்றா என்ன, சொர்க்கம் என்றா என்ன, நரகம் என்றா என்னன்னு தெரியாது அவனுக்கு. லேட் ஆகும், உனக்கு நேரத்தோட வரும், உனக்கு அவசரமாக வரும், உனக்கு குயிக்கா வந்துரும். ஏன்னா நீ ஈமான்ல இருக்கிறாய், ஏகத்துவம் என்று இருக்கிற, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்றாய், தூதருடைய பெயரை சொல்றாய், சொர்க்கத்தை சொல்றாய், நரகத்தை எல்லாம் இருக்குது. அப்படி இருக்க உனக்கு என்ன செய்யும்? அது வேகமாக வரும் என்றதை பார்க்கிறோம். அதனாலதான் உலகத்துல, அதாவது சாகா வாழ்வு ஒரு சாபம், சாகா வாழ்வு ஒரு சாபம். ஒரு மனிதனுக்கு சாகாமலே வாழ்றதுக்குரிய நியாமத் என்று யாரும் நினைக்க கூடாது. சாகாமலே வாழ்றது இந்த உலகத்துல மறுமைமா இல்ல, இந்த உலகத்துல அது சாபம். இந்த உலகத்துல அதாவது ஆக கூடுதலான டைம் கொடுக்கப்பட்டது யாரு? இப்லீஸ். ஆக கூடுதலான டைம் கொடுக்கப்பட்டது இப்லீஸ். ஏன் சாபம் என்றால், உலகத்துல ஒன்று நம்ம மரணிக்கும், அல்லது நம்ம சூழ உள்ளவர்கள் மரணிப்பார்கள். ரெண்டு இருந்தாலும் பிரயோஜனம். வாழ்ந்து நம்மளை தெரியாதவர்கள் நமக்கு சூழ இருந்து எங்கட உம்மாவும் இல்லை, எங்கட வாப்பாவும்